சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு. இந்தியாவுல அதிசயங்கள் நிறைஞ்ச பல கோவில்கள் இருக்கு. அந்த அதிசயம் மூலமா ஏதாவது சில நிகழ்வுகள் நடக்கிறப்ப தான் மக்களுக்கும் தெரிய வரும். அந்த கோவிலோட மகிமையையும், தெய்வத்தோட சக்தியையும் பற்றி மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. திருடர்கள் நிறைய முறை திருடி செல்ல முயற்சி செஞ்சும், திரும்பவும் தன்னோட கோயிலுக்கே வந்து சேர்ந்த ஒரு தெய்வ சிலைய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியாவுல கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்துல இருக்கிற முள்ளங்குன்னு அப்படின்ற இடத்துல இருக்கும் பழமையான கோவில் தான் மிருதங்க சைலேஸ்வரி கோவில். பரசுராமர் உருவாக்குன 108 கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோவிலுக்கு மிருதங்க சைலேஸ்வரின்ற பெயர் வர காரணம், மிருதங்கம் இந்தியாவோட பழமையான ஒரு இசைக்கருவி. விநாயக பெருமான், நந்திகேஸ்வரர் இவங்க கிட்ட இந்த மிருதங்கம் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். மிருதங்கத்தை கடவுளோட தேவ வாத்தியம்னு கூட சொல்லுவாங்க. வானத்துல இருந்து மிருதங்க வடிவிலான எரிக்கல் ஒண்ணு இந்த இடத்துல வந்து விழுந்ததாவும், அந்த கல்ல அம்பிகையோட சக்திய பரசுராமர் உணர்ந்ததுனால இங்கேயே அந்த அம்பிகைக்குன்னு ஒரு கோவிலை எழுப்புனார்ன்றது புராண கதை. மிருதங்க சைலேஸ்வரி கோவில்ல தான் கதகளி நடனம் உருவானதா நம்பப்படுது. இந்த கோவில்ல சக்தி தேவி காளியாவும், சரஸ்வதியாவும், மகாலட்சுமியாவும் 3 வடிவில நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவில்ல இருக்கிற தேவி சிலையோட மதிப்பு 1.5 கோடி. இந்த கோவிலுக்கு எந்த காவலும் கிடையாதுன்றதுனால திருடர்கள் இந்த சிலைய திருடி செல்றது ரொம்பவே எளிதானது. 1979ஆம் ஆண்டு முதல்ல இந்த தேவி சிலை வந்து திருடு போனது. ஆனாலும் திருடர்கள் கொஞ்சம் தூரத்திலேயே இந்த சிலைய போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. சிலையும் கோயிலுக்கு திரும்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க. சில வருஷம் கழித்து 2வது தடவை அந்த சிலை திருடப்பட்டது. இந்த முறை போலீசால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் கோவிலோட தேவஸ்தானத்துல இருந்து சிலை ரொம்ப தூரம் போயிட்டதாவும், நிச்சயமா 42 நாட்கள்ல கிடைச்சிடும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது மாதிரி சிலை 42வது நாள்ல பாலக்காட்டுக்கு கிட்டக்க இருக்கிற நெடுஞ்சாலை தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கிடைச்சது. இந்த முறை ஒரு கடிதமும் அதோட இருந்தது. இந்த சிலை மிருதங்க சைலேஸ்வரி கோவில சேர்ந்தது. இதுக்கு மேல எங்களால இந்த சிலைய எடுத்துட்டு செல்ல முடியலன்னு எழுதியிருந்தது அந்த கடிதத்துல. 3வது முறையா கர்நாடகாவை சேர்ந்த திருடர்கள் இந்த சிலைய வயநாடு வழியா கடத்தி செல்றப்போ, ஒரு லாட்ஜ்ல இந்த சிலைய வச்சு அதுக்கு பூ சாத்தி, தீபம் ஏற்றி பூஜை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களே போலீசாருக்கு ஃபோன் செஞ்சு, சிலை இருக்கிற லாட்ஜ பத்தி தகவல் சொல்லி, வந்து சிலைய எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவங்களும் இந்த லாட்ஜ விட்டு கிளம்பிட்டாங்களாம். கொஞ்ச காலம் கழிச்சு வேறு ஒரு திருட்டுல 2வது மற்றும் 3வதா தேவியோட சிலைய திருடின திருடர்கள் போலீஸ் கிட்ட மாட்டி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எதுக்காக பாதியிலேயே சைலேஸ்வரியோட சிலைய விட்டுட்டு போனீங்கன்னு போலீஸ்காரர்கள் கேட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே ஒரே மாதிரியான பதில தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த சிலைய கடத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்கும் போதே அந்த திருடர்களுக்கு அவங்க யாரு, எதுக்காக இந்த சிலைய நம்ம கடத்திட்டு போறோம், எங்க எடுத்து செல்லணும், இந்த மாதிரி நினைவுகள் எல்லாமே மறந்து போயிடுச்சாம். இதனால பயந்து போன அந்த திருடர்கள் இந்த சிலைய பாதியிலேயே போட்டுட்டு ஓடிட்டாங்களாம். இந்த நாள் வரைக்கும் இந்த கோவிலுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. ஆனாலும் இத்தகைய சிறப்புமிக்க மதிப்புமிக்க சிலையை யார் திருடிட்டு போனாலும் தேவியோட சிலை தன்னோட கோயிலுக்கே திரும்ப வந்துடுறது அப்படின்றது ஆச்சரியமான விஷயம் தான். இது தேவியோட மகிமை தான் அங்க இருக்கிற மக்கள் உறுதியா நம்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய கோவில்களோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ட் ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன் கோவிலோட வரலாறுன்ற தலைப்புல நேரம் இருந்தா அதையும் பாருங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.